ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து குட் பை. இந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்கு. இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் லைட்டாக அப்படியே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ பூரா உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்மன் சொல்லிட்டு நம்ம படத்துல ஹீரோ வந்து ஒரு சரியான பணக்கார வீட்டுக்குள்ள. அவர் வந்து அவங்க அம்மா அப்பா யாருமே சின்ன வயசுல இறந்துடுறாங்க. இவரும் தனியா இருக்காப்புல. அவர் கூட வந்து அவருக்கு ஃப்ரெண்டா வந்து ஃப்ராங்க்னு சொல்லி ஒரு டாக். ஆக்சுவலி அது வந்து டாக் கிடையாது, ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் டாக் மணிக்கே ட்ரெஸ் பண்ணிட்டு டாக் மணிக்கே நம்ம ஹீரோ கூட வாழ்ந்துக்கிருக்கான். இப்படி இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நம்ம டேட்டிங் ஆப் மூலியமா ஒரு சீகர்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு கான்டாக்ட்ல கிடைக்கிறா. அவ கூட டேட்டிங் பண்றான். டேட்டிங் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லும் போது, அவ அவங்க வீட்டுக்கு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது, என்னோட யார் நீ மட்டும் தான் இருக்கியா, உங்க கூட யாருமே இல்லையா அப்படின்னு இவரோட டாக வந்து காமிக்கிறாப்புல. காமிச்சோன்னே அங்க பிடிச்சி ஓடுறா, தலை தெரிச்சு ஓடிடுறா. அதோட தலை தெரிச்சு ஓடினதுக்கப்புறம் ஐயோ என்ன பயந்து அவன் திருப்பி ஒரு கட்டத்துல திருப்பி நைட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயந்துட்டேன், எனக்கும் அதை டாக்கா பார்த்தா டாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் டேட் பண்றாங்க. டேட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஒரு பிக்னிக் பண்ணி போயிட்டு வருவோம், செட்டன் பிக்கன் பண்ணி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு, அந்த டாக்கா இருக்க ஃப்ராங்க் எதனால அப்படி இருக்காப்புல, இதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல எடுத்திருப்பாங்க. 1 மணி நேரம் 16 செகண்ட் 16 நிமிஷம் தான் ஓடும். அதுவே படத்துல முதல் ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துல வந்து ஒரு இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு திரைக்கதைனால ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து படம் ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோபான் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிராங்கா நடித்த கேரக்டரு, நம்ம ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் 1 மணி நேரம் 16 நிமிஷம் தான் ஓடி படம். அதனால் தயவு செஞ்சு ஒன் டைம் வாட்சபிள் தான் படம், ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இன்னொரு நல்ல தரமான படத்தில் அவங்க சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அமுக்கி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.